2026 தேர்தலில் தமிழகத்தில் மும்முனை போட்டியா என்பது குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிட கட்சிகள் எல்லாம் ஒரு முனை, நான் ஒரு முறை என்று கூறினார். கோட்பாடு அளவில் முரண்பாடு இருப்பதால் பேசி பலனில்லை என்றும், எங்களுக்கு ஒரே போட்டிதான் எனவும் சீமான் தெரிவித்தார். 2026 தேர்தலில் மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா? ஒரே முனை போட்டி தான். அவங்க 3 பேர் ஒரு பக்கம், அவங்க சூலாயுதம், நான் வேலாயுதம். இதுல அவர்களுக்கும் எனக்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. அதுல போட்டு நீங்க இது பண்ணிக்க கூடாது. அவர்கள் மொழி என்று பேச மாட்டார்கள். ஒவ்வொரு தேசிய இனமும் மொழியிலிருந்து அரசியலை தொடங்குது. என் மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு, அது மீட்சிடணும். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. அது ஒரு போட்டி. அவர்களுக்கு திராவிட அரசியல். தம்பியே திராவிடம் கண்ணுன்னு தப்பல. திராவிடம் தமிழ் தேசியம், அவர் திராவிட கொள்கையில இருக்கிறார். பெரியாரை வழிகாட்டின்னு ஏற்றுட்டார். அவங்களுக்கு எங்களுக்கும் கோட்பாட்டு அளவுல ரொம்ப தூரம் இருக்குது. அதனால அதை போய் பேசி பயன் இல்லை. ஒரே போட்டி தான் எங்களுக்கு. அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம், கூட்டணியில் இல்ல. கூட்டணியில் இல்லாத போது அது கேட்கிற கேள்வி பிரயோஜனம். கூட்டணியிலே வரலையே தம்பி, முதல் நல்லா தெரிஞ்சுக்க. கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் என்றுதான் நேற்று அதை பார்த்து கேட்டுக்க. வந்து அந்த கேள்விக்கு உங்களுடைய கூட்டணி டிடிகே தினகரன் இருக்காரான்னு கேட்க சொல்றீங்க. அதாவது எங்க கூட்டணியில் இப்போ பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, அப்புறம் இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்குது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.